இனிய உறவுகள் எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கத்துடன் உங்கள் சுனிமா. பர்த்டே பேபியில் அதனால் பிஸி ஆகிட்டேன். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். எல்லோருடைய வாழ்த்தும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? என் அம்மா, அக்கா, பட்டுக்கோட்டை ராஜாத்திமா எல்லாரும் இதுக்குள்ளே இருப்பாங்க. நிசா ஜெயிலானிமா, அப்புறம் நந்தினி பிள்ளை, அப்புறம் ரம்யா, இறுதிய ராணிமா, பங்கஜம்மா, நிசா ஜெயிலானிமா, நஜிலா கிச்சன், அப்புறம் விவி மாறன், பீமா சிஸ்டரு, அப்படி என் உறவுகளை நிறைய சொல்ல. கீர்த்தி குயின்னு, லதா பழனி, ஐ லவ் யூ பேபி, மை பேபி. ஓகே அப்படின்ட்டு இது போக சுனிமைக்கு என் செல்லா குட்டி அவ, அதுக்கப்புறம் மீனு குட்டி, அப்புறம் மீனு, ரேவதி சிஸ்டர், அப்புறம் வேற என்ன மீனாட்சி அம்மா. இதில் நிறைய எனக்கு ஞாபகம் உள்ள பேர்களை பூரா சொல்லிட்டேன்ப்பா. ஞாபகம் இல்லாதவங்க மன்னிச்சுக்கோங்க என் உறவுகளே. பத்து பிரியா, லாவண்யா பொண்ணு, அப்புறம் யார் நம்ம ராதாரமணன்மா, தனம்மா, இவங்களாம் தன சிஸ்டராக வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சிஸ்டர். ரொம்ப ஒரு அழகாக. ஆனால் இப்போ என்னுடைய லைனில் இல்லை. எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெர்சிமா, அப்புறம் வேற என்ன சத்யா புள்ள, அப்புறம் வேற யார், எல்லாரும் ஓகேவா? யாரையும் மறக்க முடியாத உறவுகள். பர்சனலுன்னு பார்த்தா எனக்குன்னு என் வாழ்க்கையில் வந்த எனக்குன்னு ஒரே ஒரு ஜீவன் புஜ்ஜி. உண்மையான உறவு, எதை எதிர்பார்க்காத உறவு. அதனால் ஐ லவ் யூ பிஜ்ஜு, ஐ லவ் யூ, மிஸ் யூ, ஐ மிஸ் யூ. வேறு யாரும் எனக்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை. சிக்காபாயி அப்படின்றிருக்கிற முன்னாள் கணவர் அவர் இப்போ இல்லை. பின்னால் கணவரும் இல்லை, முன்னாள் கணவரும் இல்லை. அவர் எவனுடைய வப்பாட்டிக்கோ வாடகை புருஷனாக இருக்கிறாரு, அவ்வளோதான். அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கலை. ஓகேவா? நான் வாய் திறந்து 7 வருடங்களுக்கு பிறகு நான் வாய் திறந்து ஒரே ஒரு பொருள் கேட்டேன். அது எனக்கு செய்யலை. ஓகேவா? முதல்ல ரூபா கேட்டேன், 50,000 கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 30,000 கேட்டேன், அப்புறம் 20,000 கேட்டேன். எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது மனசு விட்டு போச்சு. இனிமேல் என்ன, எனக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு என் உறவுகள் எல்லாரும் உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகின்றேன். டைவர்ஸை கொடுக்க சொல்லிடுங்க. ஓகேவா? இந்த ஆள்கிட்ட ஜீவனம்சா அது இது வேண்டாம். ஆனால் நான் அமைதியாக இருந்தால் தான் ஆண்டவன் அவங்களுக்கு கர்மன்ற ஒரு வேலையை செய்வான். எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு திருப்பி அவங்கள திட்டுனானா ஆண்டவன்ட்ட போய் கோர்ட்டு கேஸுன்னு போய் என்ன ஆக போகுது? அதனால கர்மம் மட்டும் நல்லா வச்சு வேலை செய்யணுன்றக்காக நான் பொறுமையாக இருக்கேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமையின் சிகரம், அமைதி தான் அழகு அப்படின்னு அழகாக அமைதி ஆகிட்டேன். அதனால் நான் எதுவும் எதிர்பார்க்கல. நான் போனால் போகுதுன்னு ஒரு புடவை எடுத்துக்கிறேன், நீங்கள் காசு போடுங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு எதுவும் வேண்டாம். அவர்கிட்ட இருந்து இனிமேல் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம். கறி மீன் எதுவுமே வேணாம். தயவு செஞ்சு எனக்கு மன உளைச்சல் கொடுக்காம பக்கத்தில் இருக்கிற ஐட்டத்தை பேச விடாமல் பார்த்துக்கிற சொல்லுங்கள். இன்னியும் மீறி என்னை சார்ந்த உறவுகளே யாரோ ஒருவரை, என் உறவுகள் கமெண்ட்ராக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தரை பேசினாலும் நான் எங்கே போய் நிற்குமோ அங்கே நிற்பேன். இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் இனிமேல் இதுக்காக இதை நான் செய்வேன். ரைட்டா? அதனால் அமைதியாக பொறுமையாக இருக்கேன். விட்டுருங்க, என் பக்கம் சீண்டாதீங்க. உங்கள் நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. உங்கள் கையில் காசு இல்லையா? மாதம் இப்போ 3.5 லட்சம் இந்த தடவை எடுத்திருக்கீங்க, நல்லா தான் வருமானம் வந்திருக்குது. அதில் இஎம்ஐ கடை, எப்படி ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இஎம்ஐ கடை. சரி, இதில் மிஞ்சி போனால் இஎம்ஐ கடைன்னு எவ்வளோ ஒரு 2 ரூபா 3 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு ஒரு மிஞ்சி ஒரு 50க்குள்ளே கூட வராது. ஓகேவா? ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப 2 பேரும் தெளிவாக இருக்கீங்க. இனிமேல் என்னை ஏமாத்தாதீங்க. நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி காசு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வாழ்கிறேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ இவன் எப்போ பொண்டாட்டியோட விட்டுட்டு போவானோ, இவனை நம்ம எப்போ கழட்டி விடுவோமோ அப்படின்னு அவ அந்த சிந்தனையிலேயே அவள் இருப்பா. நீங்கள் ஐயோ இவன் எப்படி இவளை நம்ம எவ்வளோ தாஜா வச்சுக்கிட்டு இருந்தாலும் காசை வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுகிறாளே, வாங்கினதுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறாளே, புள்ள கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறாளே அப்படின்றதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே ஓடும். இப்படியே அவள் எங்கிட்டாவது எவன் கூட ஓடிடுவாளோ, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட ஓடி போயிடுவாளோன்ற அந்த பயத்தோடு நீங்கள் வாழ்றீங்க. அவள் எப்படா இவன் இது பண்ணுவான், எப்படா அதை ஒரு 2 நாள், ஒரு நாள் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அங்கிட்டு போயிட்டா கூட நம்ம ஊர் மேய போயிடலாம்,
நமக்கு எதுவுமே கொடுக்காத அளவுக்குள்ளே இருக்கிறியா அப்படின்ட்டு. நீங்கள் அதாவது சிக்குபா என்ன தெரியுமா செய்கிறாரு, டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கேம் விளையாடுறாரு. ஓகேவா? நான் இனிமேல் இதை பற்றியெல்லாம் நான் இனிமேல் யோசிப்பேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய கேரக்டரை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக விலகி நிற்கிறேன். ஓகே, காலையில் எழுந்திரிச்சு இந்த வீடியோ போடணும் அந்த அந்த மைண்ட் செட்டு கூட எனக்கு வரல. காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து வீடை ஃபுல்லாக நீட் பண்ணி துடைச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸு நேற்றே வாஷ் பண்ணிட்டேன். அதனால இன்றைக்கி அது இல்லை. மேலே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேற்று காய போட்டதை பூரா எடுத்து மடித்து வச்சுட்டு குட்டிகளுக்கு இந்த நம்ம கருப்பி இருக்கா பார்த்தீங்களா, அவள் என்ன செய்கிறா, ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணலான்னா அவள் எஸ்கேப் ஆகிடுறா. அவளை கூப்பிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஒரு சிஸ்டர் வந்து பாவம் அவங்க மெனக்கண்டு கேட்டாங்க, அப்போல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு எங்கேயோ லோடை ஏற்றிட்டு மறுபடியும் வந்துட்டான். வந்தோடனே இப்போ அடுத்து புள்ள போகிற மாதிரி ஆகுறான்ட்டு அவளுக்கு பாலெல்லாம் காய்ச்சி ஊற்றிட்டு பிறந்த நாளுக்கு இன்றைக்கி வரணுன்ட்டு இந்த பாத்தி மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்த ஜோருக்கு பசி எரிஞ்சு அன்னமிடும் தாய் மாதிரி மீன்களை கொண்டுட்டு வந்துட்டேன். அவங்க அந்த மீனை வந்து அவங்க சொந்தக்காரங்க இருக்குது அந்த பக்கத்தில், அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க போல். ஏன்னா 2 நாள் ஆச்சுல, அதனால் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தையல் கடைக்காரர்கிட்ட போயிருந்தேன். போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தேன். ஏற்கனவே ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்ததுலாம் கிடந்துச்சு, அதை தைக்க சொல்லிட்டு இப்படின்னு வர்றேன். இங்கே அதுக்குள்ளேயும் நான் வந்த ஜோருக்கு சமைச்சு சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி, அப்பா வேறு லெவல் டேஸ்ட்டு. என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக சமைச்சு வச்சாங்க. சாப்பிட்டுட்டு பர்த்டே வந்து கொண்டாடுவோம் நல்லா ஹாப்பியாக நாளைக்கு. ஓகேவா? பார்ப்போம் எப்படி கொண்டாடுறோம். ஆரியன் குட்டி வந்து என்கிட்ட அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸுமான்னு கேட்குறேன். ஏன் ஈரக்குலையே பதறுது. உடனே சரிம்மா இருடி தங்கம், நான் எனக்கு யூடியூப் ரூபா வரலடி தங்கமே, வந்தோடனே உனக்கு அம்மா ட்ரெஸ் எடுத்து தாரேன். எனக்கு பிறந்த நாள்னா அவருக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா? என்ன ஒன்று, சரி எடுத்தாரேன், அம்மா எடுத்தாரேன், நாளைக்கு தானே பிறந்த நாள், உனக்கு நான் சாயங்காலம் நைட்டுக்குள்ளே எடுத்தாரேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஓகேவா? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இவளுக்கு ஜூன் 3 ஜூன் 4 பிறந்த நாளே இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு போட்டியாக கொண்டாடுறேன்டா ஜூன் 3க்கு கொண்டாடினான் அந்த எச்சை. ஓகேவா? அப்புறம் என்ன செய்கிறா, இப்போ நான் எனக்கு முதல் நாளுன்னா அவளுக்கு மறுநாள் எப்படி செலவு பண்ணுறேன், இவன் என்ன பண்ணுறேன், எப்படி கொண்டாடுறேன்னு பார்த்துட்டு கொண்டாடுறா. கரெக்டாக செப்டம்பர் அவளுக்கு 14. யாருக்கு? சாதனாக்கு. இவளுக்கு 16 பிறந்த நாள், செப்டம்பர் 16. இவ பொய் சொல்கிறா. ஏன் சிக்குபாய் உங்களுக்கு தெரியலையா? கட்டின பொண்டாட்டியோடைய பிறந்த நாள் பொய் பிறந்த நாள். கண்டவனுக்கும் காலை விரிச்சவளுடைய பிறந்த நாள் உண்மையா? அவள் வாழ்க்கையில் எல்லாமே பொய்யாத்தானே நடந்துக்கிட்டு இருக்குது, பொய்யாத்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறா பரதேசி. அவள் சொல்கிறது ஆனால் அவங்கள மாதிரி உத்தமன ராசனை உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரியே ஊர் மேஞ்ச ஒரு உலக சிரிக்கிய அவளை மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. ஊர் போயிட்டெல்லாம் படுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட திருக்கு தண்ணி ஊற்றாமல் பேசுகிறா பார்த்தீங்களா, மனசாட்சி இல்லாமல். நல்லா இருங்க. அவங்களெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகே பாய். அந்த காரணம் விரைவில் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் பண்ணிடுவேன், பண்ணாமல் விட்டுற மாட்டேன்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன் நாளை வரைக்கும்.